torsionல third problem. A solid shaft is transmitting 100 kilowatt at 180 rpm. So unit வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கிலோவாட்னு கொடுத்தனால இது பவர். பவர் வந்து 100 kilowatt. So given data எழுதிக்கலாம். Power equal to 100 kilowatt. Kilowatt வாட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு 10 power 3 watt. And speed rpm ல கொடுத்திருக்காங்க. அதை n ன்னு எடுத்துக்கணும். n equal to 180 rpm. If the allowable shear stress is 60 Newton per mm square. இது வந்து stress. Stress இங்க shear stress வந்து tau 60 Newton per mm square. Torsion problemல stress ன்னு கொடுத்தாலே அதை shear stress ன்னு எடுத்துக்கணும். Find the necessary diameter of the shaft. அப்ப இங்க வந்து diameter கண்டுபிடிக்கணும். So இந்த stress maximum 60 வரணும்னா எவ்வளவு diameter? இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. The shaft is not to twist more than 1 degree in a length of 3 meters. அப்ப angle of twist வந்து 1 degree தான் இருக்கணும், which is 1 into pi by 180 radians, which is equal to 0.01745 radians. Twist 1 degree தான் இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. ஒரு 1 டிகிரிக்குள்ள இருக்கணும். அதை ரேடியனுக்கு மாத்தி எழுதிக்கிறேன். Length வந்து 3 meters equal to 3000 mm. இதை தவிர C equal to 80 kilonewton per mm square கொடுத்திருக்காங்க. அதை Newton per mm square மாத்தணும். கிலோனா 10 to the power of 3 Newton per mm square. So எல்லா டேட்டாவுமே எழுதியாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்னா diameter. இப்போ இது ஒரு டிசைன் ப்ராப்ளம். ஷாஃப்ட்லயே இது வந்து ஒரு டிசைன் ப்ராப்ளம். எதனால அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. பவரும் ஆர்பிஎம்மும் கொடுத்திருக்காங்க. அதனால அதுல இருந்து டார்க் கண்டுபிடிச்சிடலாம். P equal to 2 pi nt by 60 into 1000. or இதுல இருந்து டார்க் வேணும்னா 60 into 1000 into P divided by 2 pi n. So torque வந்து இந்த ஃபார்முலா இருந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் maximum shear stress கொடுத்திருக்காங்க. tau equal to 16t by pi dq. இதுல இருந்து ஒரு diameter கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது angle of twist theta equal to tl by cj. இதுல j நமக்கு தெரியாது. அதை rearrange பண்ணா j equal to tl by c theta. So j கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலால. அடுத்தது j க்கு ஃபார்முலா தெரியும். pi by 32 d to the power of 4. இதுல இருந்து d rearrange பண்ணா d power 4 equal to 32j by pi, or d equal to 32j by pi whole raised to the power of 1 by 4. So ஃபார்முலாவை rearrange பண்றேன். இந்த 32 வந்து டிவைட் ஆயிருக்கு. இந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆயிடும். pi மல்டிப்ளை ஆயிருக்கு. இந்த பக்கம் போனா டிவைட் ஆயிடும். அப்ப rearrange பண்ணனா d power 4 equal to 32j by pi வரும். அடுத்தது 4 பவர்ல 4 இந்த பக்கம் போச்சுன்னா பவர்ல 1 by 4 ஆயிடும். ஈக்குவல் டு அந்த பக்கம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல இருந்து இன்னொரு டயமீட்டர் கிடைக்கும். இந்த ரெண்டு டயமீட்டர்ல எது பெரிய டயமீட்டரோ அந்த டயமீட்டரை டிசைனுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டு ஒர்க். ஃபர்ஸ்ட் டார்க் கண்டுபிடிச்சிடுறேன். டார்க் ஈக்குவல் டு 60 into 1000 into P divided by 2 pi n. 60 into 1000. பவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10 to the power of 3, 100 into 10 to the power of 3 watts. 100 into 10 to the power of 3. 2 pi into n value speed எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 180 rpm into 180 rpm. இந்த கால்குலேட்டர்ல போட்டா நமக்கு 5.305 into 10 to the power of 6 Newton mm. டார்க் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஷாஃப்ட் ஸ்ட்ரெங்த் பேஸ்ட் டிசைன் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்குற மாதிரி
டிசைன் பண்ணுறோம். டவ் ஈக்குவல் டு 16t by pi dq. இப்போ நமக்கு டவ் தெரியும், டவ் கொடுத்துருக்காங்க. டவ் எவ்வளோக்குள்ளே இருக்கணும்னா 60 நியூட்டன் per mm ஸ்கொயருக்குள்ளே இருக்கணும். டார்க் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு, 5.305 into 10 power 6 நியூட்டன் mm. அப்போது டயமீட்டர் தான் நமக்கு தெரியாது. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே எக்ஸாக்டாக இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு எவ்வளோ டயமீட்டர் தேவைப்படும்னா d cube equal to 16t by pi into tau. d cube மேலே வந்துடும், tau கீழே வந்துடும். இதுலேருந்து எனக்கு d வேணும்னா இந்த 3-ஐ நான் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகும்போது 1/3 மாறிடும். 16t by pi tau whole to the power of 1/3. சப்ஸ்டியூட் பண்ணலாம். 16 into 5.305 into 10 to the power of 6 divided by pi into tau எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 நியூட்டன் per mm ஸ்கொயர். tau இருக்கிற இடத்துல 60 whole to the power of 1/3. இப்போ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா d equal to 76.65 mm. ஸோ டவ் 60 வர்றதுக்கு எவ்வளோ டயமீட்டர் கொடுக்கணும்னா 76.65 mm கொடுக்கணும். இது டிசைனில் ஒரு வேல்யூ. பட் நமக்கு இன்னொரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. The shaft is not to twist more than 1 degree in a length of 3 meters. அப்போ ட்விஸ்ட்டும் ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ ட்விஸ்ட் க்ரைட்டீரியா ஒரு டிஃபர்மேஷன் க்ரைட்டீரியா படி பார்த்தோம்னா தீட்டா ஈக்குவல் டு TL by CJ. இதில் தீட்டா தெரியும் 1 டிகிரி, அதை ரேடியன் கன்வெர்ட் பண்ணிட்டோம். டார்க் தெரியும், லெங்க்த் தெரியும், C தெரியும். நமக்கு என்ன தெரியாதுன்னா J தெரியாது. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா J ஈக்குவல் டு TL by C தீட்டா. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P வந்து 5.305 into 10 to the power of 6. T இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். L கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில். L வந்து 3 meters which is 3000 mm divided by C-யும் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில் 80 into 10 power 3 Newton per mm square. So 80 into 10 to the power of 3. தீட்டாவும் கொடுத்துருக்காங்க 1 டிகிரி, அதை நம்ம ரேடியனுக்கு மாற்றிருக்கோம் 0.01745. இது கால்குலேட் பண்ணோம்னா J உடைய வேல்யூ 11.400429 into 10 to the power of 6 mm to the power of 4. ஸோ J கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். நமக்கு J உடைய ஃபார்முலா தெரியும், pi by 32 d to the power of 4. எனக்கு J தெரியும், D தெரியாது. அப்போது 32 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 32J by pi equal to d to the power of 4. ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் இந்த ஃபார்முலாவை. அல்லது d to the power of 4 equal to 32J by pi. D equal to, இப்போ இந்த 4-ஐ வந்து நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது 1/4 ஆகிடும். 32J by pi to the power of 1/4. இப்போ நமக்கு Dக்கு ஃபார்முலா கிடச்சிருச்சு. D equal to 32J by pi to the power of 1/4 which is equal to 32 into J வேல்யூ இங்கே இருக்கு 11.400429 into 10 to the power of 6 divided by pi whole raised to the power of 1/4. இப்படி போட்டோம்னா நமக்கு D equal to 103.807 கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி டவ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு டயமீட்டர் கிடச்சிருக்கு 76.65 mm. அதே ட்விஸ்ட் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி இன்னொரு டயமீட்டர் கிடச்சிருக்கு 103.807 mm. இதில் எந்த டயமீட்டர் அதிகமோ அந்த டயமீட்டரை டிசைனுக்கு சூஸ் பண்ணோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா
D equal to 103.807 mm. இந்த diameter தான் ஷாஃப்ட்டுக்கு சூஸ் பண்ணோம். இந்த diameter சூஸ் பண்ணோதான் ட்விஸ்ட்டும் 1 டிகிரிக்கு இருக்கும், டவ் வேல்யூவும் 60 கம்மியா இருக்கும்.